ரீசெண்ட் டைம்ல இந்தியன் ஆர்மி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியா பாகிஸ்தான் போர் பிரச்சனையில ஆல்ரெடி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க, அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி இந்தியாவினுடைய முக்கியமான கேபிட்டல் சிட்டியான டெல்லியை அடிச்சு நோக்கிறதுக்கு பிளான் பண்ணி இந்தியாவை நோக்கி வந்திருக்கு. ஆனா இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையினர் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்கு. அதை வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே பாகிஸ்தான் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, இந்தியா அதை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, இதை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, பாகிஸ்தானுடைய ரொம்ப ஹை எண்ட் மாடல் ஒரு ஏவுகணை அப்படின்னா அது சஹாகின் 3 மட்டும்தான் சொல்றோம். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 2750 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ரொம்ப ஹை எண்ட் மாடல்னா இதை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இது டெல்லி ஆகட்டும், ஜெய்ப்பூர், போபால், அந்தமான் நிக்கோபர் வரைக்கும் ஃபுல்லாக இந்தியாவே கவர் பண்ணக்கூடிய பவர்னா அந்த சஹாகின் 3க்கு மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இது சைனாவினுடைய ப்ராடக்டாக இருந்தாலும் பாகிஸ்தான் தான் சொந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா மேக் 8லிருந்து மேக் 16 வரைக்கும் போகக்கூடிய பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக பாகிஸ்தான் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டினா இந்த சஹாகின் 3ல இது ஒரு 1000 கிலோகிராம் அளவுக்கு எடையை கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப பவர் இருக்குது. இது சாதாரணமாக ஆயுதமாக இருக்கலாம் அல்லது அணு ஆயுதமாக இருக்கலாம். ரெண்டில் எதை வேணாலும் வார்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி எட்டு போய் எதிரி அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது ஒரு 1000 to 1500 கிலோகிராம் கொண்ட எடையை கொண்டு போகிற காரணத்தினால எதிரியை இதன் மூலமாக எளிதில் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு, இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக டெல்லியை தாக்குறதுக்காக இந்த சஹாகின் 3 போயிருக்குது. ஆனா லாஸ்ட் ஃபேஸ்லயே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இது பூமிக்கே வர கிடையாது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த சஹாகின் 3 எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மொத்தம் அது 3 ஃபேஸ்ல ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் லான்ச் ஃபேஸ், பூமியிலிருந்து கிளம்பும் போது ஒன்று. மிட் ஃபேஸ்ங்கிறது இது வளிமண்டலத்தை விட்டு வெளியே போய் அதன் பிறகுதான் எதிரியை எந்த இடத்துல தாக்கணுமோ அந்த இடத்தை நோக்கி வரும். அது டெர்மினல் ஃபேஸ். ஆக்சுவலா இந்தியா அட்டாக் பண்ணது டெர்மினல் ஃபேஸ்ல நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது இன்னொரு முக்கியமான பியூட்டி என்னன்னா, இது கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமா இது ரொம்ப அதிகமான வேகத்தின் மூலமா எதிரியை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சஹாகின் 3 நம்புறாங்க. ஆனா இந்தியா அதை S-400 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெப்பன் மூலமா அதை அடிச்சு நொறுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவா சொல்றாங்க. இந்தியா ட்ரோனை தாக்குறதுக்காக எந்த இடத்துலையும் S-400 யூஸ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மி தெள்ள தெளிவாக சொல்றாங்க. S-400 இந்த இடத்துல அணு ஆயுதத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா அதனுடைய உபரிஸ் எல்லாமே, அதனுடைய வேஸ்ட் எல்லாமே ஹரியானா பகுதியில் தான் விழுந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணது டெல்லியை டார்கெட் பிளான் பண்ணாங்க. கடைசியில் இந்தியா அடிச்சு நொறுக்கி அது ஹரியானா பகுதியில் விழுந்திருக்கு தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் கிடையாது. பேசிக்கா இந்த பலிஸ்டிக் மிசைலோ அல்லது அணு ஆயுதத்தினுடைய வெப்பனோ எந்த இடத்துல யூஸ் பண்ணோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர் ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல கண்ட்ரோலே பண்ண முடியல, எதிரி தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணோம். ஆக்சுவலா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல கூட கிட்டத்தட்ட 3 to 4 வருஷமா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரஷ்யாட்ட இல்லாத வெப்பனே கிடையாது. ஆனா ரஷ்யாவே 3வது வருஷம் தான் அணு ஆயுதத்துடைய வெப்பனையே யூஸ் பண்ணாங்க. அதுவும் அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரத்திலேயே எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி இந்தியாவை அடிச்சு தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொலவரியார இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெள்ள தெளிவா இப்போ நமக்கு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு சிஸ்டத்தை நிறைய நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். S-400 மட்டும்தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பு சிஸ்டம் கிடையாது. அதுவும் பர்டிகுலரா ஆகாஷ் மிசைல் வச்சிருக்கோம், பிருத்வி வச்சிருக்கோம், S-400 வச்சிருக்கோம், ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் வச்சிருக்கோம். இப்ப புதுசா ப்ராஜெக்ட் குசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம தயார் பண்ணிருக்கோம். அதாவது இந்தியாவினுடைய ராணுவம் தொடர்ந்து டெவலப் ஆயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா எதா இருந்தாலும் நம்ம அமெரிக்கா கிட்ட தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இந்தியாவிலேயே நம்ம உருவாக்க முடியும், நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு, டேலண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இந்தியா மெயினா இந்த ஏர் டிஃபென்ஸ் மூலமா எதெல்லாம் நம்மளால அட்டாக் பண்ணி அழிக்க முடியும்னா ட்ரோன், ஆளில்லாத விமானம், போர் விமானம், ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான வெப்பனை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவை அடிச்சு நொறுக்கிறதுக்கு பாகிஸ்தான் எந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெயினா சஹாகின் 3, MLRS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய A-100 மிசைல், PL-15, HQ-9, HQ-16, ட்ரோன், இந்த மாதிரி பல்வேறு வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய ப்ராடக்ட் தான்.
உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இந்தியாவும் சைனாவும் போர் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் சைனாவினுடைய ப்ராடக்ட் எல்லாமே இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா இப்போ விஷயம் வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தான் வந்து அவனுடைய எதிரிகளை தடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்தியாவை தடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் HQ-16 வந்து கரெக்டாக ஒர்க் ஆக கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலாக பாகிஸ்தான் இந்த இடத்துல சரியான அடி இந்தியாவினுடைய ஆர்மிகிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெளிவா இப்போ நமக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த அணு ஆயுத வெப்பனோ அல்லது பலஸ்டிக் மிசைல் வெப்பனோ இதுக்கு முன்னாடி யார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈரான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வரிசையில் இப்போ பாகிஸ்தானை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த விஷயம் வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் கோல்டன் டெம்பிளையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஆல்ரெடி கிடைச்சிது. ஆக்சுவலாக அதுவும் பர்டிகுலராக இந்த கோல்டன் டெம்பிள்னா அமிர்தசரஸில் இருக்க இந்த டெம்பிளை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு புரிகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.